Hi. Welcome to the squad. This is Code IO. And இந்த எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் க்ளோன் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரே வீடியோலேயே ஃபுல்லாக முடிக்க முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் கன்சிக்யூட்டிவ் வீடியோஸில் அடுத்தடுத்து மோர் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இது வந்து நான் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி காட்ட போகிறேன், லைக் கிரியேட்டிங் அ ப்ராஜெக்ட்லேருந்து அந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்லி ரியாக்டில் தேவையான எல்லா கான்செப்ட்ஸுமே கவர் பண்ணிட்டோம். அது எல்லாமே வந்து இதில் மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அண்ட் டெஸ்க்டாப்பில் வந்து ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்கேன். ஆல்ரெடி இந்த கோடைவோக்குள்ளே தான் வந்து நம்ம முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். டெர்மினலுக்கு வந்து கண்ட்ரோல் அண்ட் அந்த டில்டு சிம்பிள் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம முன்னாடியே இதெல்லாம் பண்ணது தான். அண்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ npm create wheat at latest. ப்ராஜெக்ட் நேம் கேட்குது, நான் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் ப்ராஜெக்ட் பேக்கேஜ் நேமும் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும். அண்ட் ரியாக்ட், இது ப்ரியாக்ட், இது வேறு. ரியாக்ட் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. சிடி இன்ஸ்டாகிராம் npmi. ஸோ npmi கொடுத்த உடனே நம்மளோட நோட் மாடியூல்ஸ் க்ரியேட் ஆகி அதில் தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு டேக் அ வைல். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து npm run dev கொடுத்தா லோக்கல் ஹோஸ்ட்டில் ஹோஸ்ட் ஆகிட்டான். இப்போ அப்படியே நம்ம ப்ரௌசருக்கு போனோம் அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அந்த இதில் வேறு ஒரு இதை வச்சுருந்தேன், ஸோ அதனால் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுற வேண்டியிருக்கும். ஓகே, வீட் ப்ளஸ் ரியாக்ட் ஆல்ரெடி இருந்த டிஃபால்ட்டான இது தான், நத்திங் நியூ. ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு இன்ஸ்டாகிராம் க்ளோனாக மாற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், கோடையோ டம்மி அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேப் ஸ்ட்ரக்சர்லேயே இன்ஸ்டாகிராம் லோகோ அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரெப்ளிகேட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் லோகோ அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த இருக்குது. அண்ட் பிஎன்ஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டை பற்றி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஜேபெக்கில் நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணுவோம் அண்ட் ஜேபெக்கில் வந்து பேக்ரவுண்டோடு வரும். ஸோ இப்போ இதே இமேஜ் வந்து ஜேபெக்கில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், ஜூம் பண்ணால் இமேஜ் சைஸ் குறையுது. ஓகே, ஸோ ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கொடுப்போமா? இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பெருசாக தெரியல. சரி, ஜேபெக்காக இருந்துச்சுன்னா இந்த கர்வேச்சர் தாண்டி வெளியே இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து ஒயிட் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு கலரில் இருக்கும். பட் நம்மளுக்கு அப்படி வேணாம், நம்மளுக்கு அந்த இடத்துல எம்டியாக இருக்கணும், லைக் நோ பேக்ரவுண்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிஎன்ஜின்னு போட்டே வந்து சர்ச் பண்ணுங்கள். அண்ட் அது பிஎன்ஜின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸாக இருக்கு இல்லையா, ஸ்கொயராக கிரே அண்ட் ஒயிட் பிக்சல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சு தான் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ சேவ் இமேஜஸ் அண்ட் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ரியாக்டில் இருக்கிற இன்ஸ்டாகிராமுக்குள்ளே சோர்ஸில் ஆசட்ஸ்குள்ளே நான் சேவ் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் லோகோ. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விஎஸ் கோடில் போயிட்டு இது ஓப்பன் பண்ணோன்னா இந்த ரியாக்ட் ஃபோல்டர்லேருந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபோல்டர் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து npm run dev திரும்ப கொடுக்கணும், ஏன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கே வாட்டி ரீஃப்ரெஷ் வேணால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சோர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆசட்ஸில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் இமேஜ் வந்து இருக்குது. அண்ட் அதோடு சேர்த்து இந்த ரியாக்ட் எஸ்விஜி இருக்குது, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ மூவ் டு ட்ராஷ், டெலீட் பண்ணியாச்சு. அண்ட் index.html எங்கே இருக்குது? index.html இருக்கா? இந்த index.html அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த wheat.svgயை. அது வேணாம், அதுக்கு பதிலாக ஆசட்ஸில் இருக்கிற டாட் / கொடுத்தா என்ன வருது, சோர்ஸ்குள்ளே ஆசட்ஸ்குள்ளே இருக்கிற இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இமேஜ் வந்து வரப்போகுது அதுக்கு பதிலாக.
ஆல்ரெடி இருந்த அந்த இமேஜ் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். வீட் ப்ளஸ் ரியாக்ட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துடலாம். இன்ஸ்டாகிராம். ஓகே, வாட் சீம்ஸ் டு பி தி எரர்? source.app.js, does the file exist? react.svg எங்க? ஓ, அதை இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா ரியாக்ட் லோகோவை? ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இதே ரிமூவ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி app.jsx-ல எதுவுமே வேணாம். ஸோ app.jsx டோட்டலாக நான் வந்து வாஷ் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம கவலைப்பட வேணாம். இங்கே மேலே இன்ஸ்டாகிராம்னு இருக்குது. அது இந்த டேபும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் டன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இப்போ போகலாம் நம்ம. அண்ட் main.jsx ஆப் லோட் பண்ணுறாங்க. ஸோ அதோட போதும். main.jsx நம்மளுக்கு தேவைலாம். app.jsx-குள்ளே போயிடலாம். அண்ட் app.css-னு ஒன்று இருக்குது. இதில் இருக்கிற எந்த ஸ்டைல்ஸும் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் எல்லாத்தையும் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் ஃபோல்டரில் weed.svg இருக்குது. பப்ளிக் ஃபோல்டரே எனக்கு வேணாம். ஸோ நான் அதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் இந்த க்ளீனப் வேலையெல்லாம் பார்த்தாச்சா? இப்போ வந்து index.css இருக்குது. index.css நம்ம வச்சுக்கலாம். பட் இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். app.jsx. ஸோ app.jsx-ல முதல்ல ஒரு சிம்பிளான ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும். அண்ட் இதுக்கு தான் நான் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து சொல்லணும்னு நினச்சேன். VS Code எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த லெஃப்ட்டில் இருக்கிற அந்த சைட் பாரில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸ்டென்ஷன். இதில் போயிட்டு இந்த ES7 ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வரும். ஆக்சுவலி பார்க்கறதுக்கு இதே மாதிரி ES7 ப்ளஸுக்கு பதிலாக ES7 வேறு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது பண்ண வேண்டாம். இந்த ES7 ப்ளஸ்ங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது எதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்னு காட்டும். கிளிக் பண்ணிங்கன்னா தானே இன்ஸ்டால் ஆயிரும். எதுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் காம்பனண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டர்ன் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக RFCE அப்படின்னு சொல்லி டைப் அடித்து என்டர் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வந்துடும். RFCEனா இங்கே பக்கத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ரியாக்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட் காம்பனண்ட். ஓகே, ஸோ அதுதான் RFCன்னு அடித்து நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு பாய்லர் பிளேட் கோடு வந்து தானாக வந்துடும். இது நிறைய இடத்துல வேகமாக டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? அண்ட் நீங்கள் ஃபைல் நேம் என்ன வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல app.jsx-னு வச்சுருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து ஆப் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே இதாகிடுது. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த app.jsx-குள்ளே இப்போதைக்கு ஆப்புன்னு மட்டும் இருக்கட்டும். ஒழுங்காக மவுண்ட் ஆகிருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆப்புன்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்ட்டே எனக்கு பிடிக்கல. அண்ட் நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்ல்விண்ட் சில பேர் கோர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அது நான் டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுறேன். இப்போ ரியாக்ட்டுக்கு அப்புறம் வேறு சில விஷயங்கள் பிளானில் இருக்குது. ஸோ டைம் கிடைக்கிறப்ப பண்ணுறேன். அண்ட் பூட்ஸ்ட்ராப் எப்படியா இருந்தாலும் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட்டையும் வந்து பூட்ஸ்ட்ராப்பே மாற்றிடும். ஸோ நான் முதல்ல பூட்ஸ்ட்ராப் வைக்கிறேன். பூட்ஸ்ட்ராப். ஓகே, பூட்ஸ்ட்ராப்போட ஹோமில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இன்க்ளூட் சிடின்னு இருக்கு இல்லையா, இவனை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளோட index.html-ல மேலே டைட்டில் அந்த ஹெட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணியாச்சு. ஸ்கிரிப்டையும் நான் கொண்டு வந்து ஸ்கிரிப்ட் வந்து கீழே ஆல்ரெடி இருக்கிற ஸ்கிரிப்ட் டேக்கோடு சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் தானாக மாறிடுச்சு. அண்ட் லெஃப்ட்டில் இருக்கிற மார்ஜின் போயிடுச்சு. பட் அது மார்ஜின் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. அந்த ஃபாண்ட் நல்லா தள்ளிடுச்சு. ஃபைன். ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கனாலே இங்கே லெஃப்ட்டில் ஒரு செக்ஷன், அப்புறம் மிடில் வந்து நம்மளோட ஃபீட் வருது, அண்ட் ரைட்டில் வந்து இந்த சஜஷன்ஸ்லாம் வருது, மேலே ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 3 செக்மெண்ட்டாக வேணும் இல்லையா? ஸோ அந்த 3 செக்மெண்ட்டை பிரிச்சுட்டு இந்த nav பாரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த app.jsx-ல நான் வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிக்கிறதுக்கு 3 div வந்து கிரியேட் பண்ணுறேன். மொதல் div வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்கிறத சைட் பார் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே, nav பார் நம்ம வைக்கலாம். nav பார்னு வச்சா என்ன பிரச்சனை ஆகும்னா, டிஃபால்ட்டாக nav பார்னு ஒரு பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் இருக்குது. ஸோ அது இன்டர்ஃபியர் ஆகும். அதனால நான் சைட் பார்னே வைக்கிறேன். சைட் பார், அப்புறம் இது வந்து ஃபீடு, அப்புறம் ஃபீடுக்கு அப்புறம் சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். 3 div. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டிவ்வாக வச்சுருந்தாலும் அது நம்மளுக்கு கீழே வருது. இதை வந்து நம்ம
சைட் பை சைடாக வர வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம சில பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து இதோட என்க்ளோசிங் டிவ் பேரண்ட் டிவ் இருக்கு இல்லையா, அதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு dflex அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, அண்ட் இதை பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாம் சைட் பை சைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, டிரெக்ஷனல் ஃப்ளெக்ஸ் இது நம்ம ஆல்ரெடி நீங்கள் சிஎஸ்எஸ்ல கூட ஃப்ளெக்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுதான் சிஎஸ்எஸ்ஸாக எழுதாமல் பூட்ஸ்ட்ராப்பாக யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ சைட் பார் ஃபீட் சஜஷன்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வந்திருக்கு. பட் நம்மளுக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஓகே, அண்ட் இது வந்து எவ்வளோ ஆக்குபை ஆயிருக்கு சைஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வேணால் நம்ம கலர் வச்சு பார்ப்போம். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. bg-primary. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் விட்த் ஆக்குபை பண்ணியிருக்கு ஒரு டிவ்ங்கிறதுனால. பட் ஹைட் வந்து ஃபுல்லாக பண்ணல. ஸோ ஃபுல் ஹைட் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு கிளாஸ் இருக்குது, பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் தான். அது என்னென்னா VH100. அந்த வியூ போர்ட்டோட ஹைட் வந்து 100. ஸோ நான் கலரை தூக்கி விட்டேன்னா bg-primary. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்குபை ஆகிருக்கு. அண்ட் இந்த கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. செகண்டரியை மாற்றி விட்டுக்கிறேன், செகண்டரி. ஓகே, ஸோ இது பரவாயில்ல, கண்ணு கூசல. ஓகே, ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குபை ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த சைட் பார் ஃபீட் அண்ட் சஜஷன்ஸ் இது மூணுத்துக்குமே வந்து ஒரு வித் வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். அண்ட் இப்போ பூட்ஸ்ட்ராப்பில் வந்து வித் அலோகேட் பண்ணுறதுக்குன்னு கிளாஸஸ் இருக்குது. பட் அந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானே வந்துச்சா, W25, W50, W75, அப்புறம் W100 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கிளாஸ் இருக்குது. ஸோ இது வந்து 25னா 25% ஆஃப் த வித், 75னா 75% ஆஃப் த வித். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது கம்மியாக இருக்குது, நடுவில் இருக்கிற ஏரியா ஓகே ஓரளவு பெருசாக இருக்குது, அண்ட் சைடில் இருக்கிற ஏரியா கொஞ்சம் கம்மி, பட் இந்த சைட் பாரோட பெருசு. ஸோ இதில் இருக்கிற டிஃபால்ட்டான பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதுக்குன்னு சொல்லி நம்ம கஸ்டம் சிஎஸ்எஸ் வந்து எழுதிடலாம். பட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபீடு, அந்த ஃபீடுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், W50 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் கிடையாது, கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு W50, விட்த் வந்து 50. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடு வந்து 50% ஆக்குபை பண்ணதுனால இங்கே தான் சஜஷன்ஸ் வந்து அதுக்கு அடுத்து வருது. ஓகே, இப்போ மொத்தமாக எல்லாம் ஒரே கலராக இருக்கிறதுனால எது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியல. அதனால் நான் இவனுக்கு கலர் தூக்கி விட்டுட்டு அந்த ஃபீடுக்கு தனியாக நம்ம கலர் வச்சுக்கலாம். ஃபீடுக்கு வந்து bg-primaryன்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ தெரியுதா? இப்போ நடுவில் இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் ப்ளூ கலர், அதாவது இது மட்டும் 50% ஆக்குபை பண்ணுது. அகெயின் ப்ரைமரி வேணாம், இன்ஃபோன் வச்சுக்கிறேன். இந்த கலர் ஓரளவுக்கு ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஸோ இது மட்டும் 50%. இப்போ நான் அந்த லெஃப்ட்டில் இருக்கிற சைட் பாருக்கு ஒரு 20%ம் இந்த சஜஷன்ஸ்க்கு ஒரு 30%ம் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா 20 + 30 ரிமைனிங் 50 வந்துடும். இந்த ஃபீடு மட்டும் 50% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது உனக்கு ஓகேவா தெரியுது. பட் 20% வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அதனால் நம்மளே ஒரு கிளாஸ் எழுத போகிறோம் index.cssல. வித் 20%ங்கிறது மட்டும் தான் அதில் இருக்கிற போகிற ப்ராப்பர்ட்டி. அதனால் நான் வந்து W20னே வைக்கிறேன். அந்த பூட்ஸ்ட்ராப்போட அதே நேமிங் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான், with 20%. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு W30யும் வேணும். 30 with வந்து 30%. ஓகே, ஸோ 2 கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 கிளாஸையும் நம்ம வந்து அப்படியே app.jsxல போட்டுடலாம். இங்கே வந்து எப்படி W40 போட்டிருக்கோமோ அதே மாதிரி. என்னடா ஆட்டோ கம்ப்ளீட் என்னென்னவோ பண்ணுறேன். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு W20. அண்ட் அதே மாதிரி இந்த சஜஷன்ஸ்க்கு கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு, தானாக வந்தால் சிங்கிள் கோட்ஸ் வருது, எனக்கு டபுள் கோட்ஸ் தான் பிடிக்கும், ஸோ மாற்றிக்கிறேன், W30. ஓகே, ஸோ இப்போ W20 W30 மாற்றிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைட் பார் இங்கே இருக்குது, ஃபீடு சஜஷன்ஸு எல்லாமே வந்து வேறு வேறு சைடில் இருக்குது. அண்ட் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே,
ஸோ இதுதான் ஸ்டெப் 1. நம்ம அந்த 3 செக்மெண்ட்டாக வந்து நம்மளோட ஸ்க்ரீனை பிரிச்சிட்டோம், சைட் பார், ஃபீட், சஜஷன்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட் பாரில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் என்ன பண்ணுறேன், அதுக்கு நான் சைட் பார்னு முதல்ல ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். சோர்ஸில் ஆட் அ நியூ ஃபைல், சைட் பார் எஸ் கேபிட்டல் .jsx. ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன்னா, அண்ட் முழுசாக அடிக்க வேணாம், RFCன்னு டைப் பண்ணாலே போதும், அதுவே சைட் பார் அப்படிங்கிற பேரில் வந்துடும். ஓகே, ஸோ சைட் பார் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சைட் பாரை நம்ம app.jsxல இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ சைட் பார் காம்பனண்ட் மாதிரி எழுதிட்டேன். இப்போ முதல்ல அதை இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் சைட் பார் ஃப்ரம் .side bar. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்த டெக்ஸ்ட்டும் போயிடுச்சு, ஒன்றுமே காணும். ஏன், இங்கே தான் சைட் பார்னு ஒரு டிவ் இருக்குது, அப்போ அது இங்கே காட்டி இருக்கணும்ல, ஆனால் காட்டல. ஏன்னா இது கேபிட்டல் லெட்டர், இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்மால் லெட்டர். ஸோ இது கேபிட்டல் லெட்டராக மாட்டோம். காம்பனண்ட்னா எப்பயும் அப்பர் கேஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால தான். ஓகே, இப்போ சைட் பாருங்கிற டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துடுச்சு, எல்லாம் ஓகே. இது ரெண்டும் காம்பனண்ட் கிடையாது, இது ரெண்டும் சும்மா ஒரு சாதாரண டிவ் தான். இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும், பட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சைட் பாரில் ஃபர்தராக ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா சைட் பாரில் மேலே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜை எடுப்போமா, இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் கூகுள் இமேஜஸ். ஓகே, இந்த இமேஜ் தான் இது. ரைட் கிளிக், சேவ் இமேஜஸ், அதே டைரக்டரி தான் இது. வந்து இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன், டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த சைட் பார்ங்கிற டெக்ஸ்ட்டை நான் அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் டேக் போடுறேன். அண்ட் இதில் சோர்ஸில் அப்படியே அதை காப்பி பண்ணுறீங்க, ஆசட்ஸில் போயிட்டு இதுதானே, ரைட் கிளிக், காப்பி ரிலேட்டிவ் பாத். ஓகே, சோர்ஸ் ஆசட்ஸ் இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் என்ன வந்திருக்குங்க, எக்ஸ்பெக்டட் தான். இன்ஸ்டாகிராமுங்கிறது ஃபுல் சைஸில் வந்திருக்கு, ஏன்னா இந்த இமேஜோட ரெசல்யூஷன் வந்து அதிகம், அதனால் முழுசாக நீளமாக வந்திருக்காப்புல. பட் நம்மளுக்கு இது வேண்டாம், நம்ம வந்து இதோட சைஸை வந்து குட்டியாக்குவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு லோகோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் இவனை அப்படியே காப்பி பண்ணோன்னா index.cssல போயிட்டு .logo text, இதுக்கு விட்த் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ்ன்னு செட் பண்ணுவோமா. ஓகே, இப்போ குட்டி ஆயிருக்கு, பட் ஸ்டில் இது வந்து இவ்வளோ அகலத்துக்கு வேண்டாம், கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்னா 100 பிக்சல்ஸ். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த சைஸ் வந்து. இதோடய ஆக்சுவலி இங்கே குட்டியாக தான் இருக்குது, பட் இருந்துட்டு போகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற அந்த மெனு ஸ்டஃப், ஹோம், சர்ச், எக்ஸ்ப்ளோர், ரீல்ஸ், மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், கிரியேட் அண்ட் ப்ரொஃபைல், இதெல்லாம் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து ஆக்சுவலி இங்கே nav பார் யூஸ் பண்ணலை, nav பார் யூஸ் பண்ணாமல் டிவ் வச்சே பண்ணிக்கிறேன். நான் nav பார் வச்சோன்னா அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன் தான், இந்த இடத்துல நம்மளுக்கு அது தேவை இருக்காது. ஓகே, ஸோ நான் வந்து டிவ்லே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹோமு, அண்ட் அப்புறம் ஹோம்க்கு அப்புறம் என்ன, சர்ச், எக்ஸ்ப்ளோர், ரீல்ஸ். ஸோ சர்ச் கேபிட்டல் எஸ், div explore reels. அடுத்து messages, notifications, create profile. messages, notifications, div create profile. ஓகே,
ஸோ அங்கே இருந்த ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம வந்து இங்கே டிவ் கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்திருக்கு. ஓகே. இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். அதுக்கு நம்ம ஃபார்மேட்டிங் அப்புறமா ஆட் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து த்ரெட்ஸ் அண்ட் மோர் இது 2ம் இருக்குது. இது வந்து நான் தனியாக வேற ஒரு டிவ்ல குடுக்குறேன். ஏன்னா இது மேலே இருக்கிறது கீழே இருக்கு இல்லையா? ஸோ அதை வேற ஒரு டிவ்ல நம்ம குடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு என்க்ளோசிங் ஒரு ஃப்ராக்மென்ட் வந்து கிரியேட் பண்றேன். இந்த ஃப்ராக்மென்ட்டுக்குள்ள அப்படியே இந்த டிவ்வ வந்து மூவ் பண்ணிடலாம். ஓகே. இந்த கீழ இருக்கிற இது எதுக்கு டெர்மினல் தேவையில்ல. தேவையில்லாம இடத்த அடைச்சிட்டு. சரி. ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டோமா? இங்க இன்னொரு டிவ் கிரியேட் பண்றேன். இந்த டிவ்க்குள்ள அந்த த்ரெட்ஸ் அண்ட் மோர் அத 2த்தையும் வச்சுக்கலாம். ஸோ த்ரெட்ஸ் அண்ட் மோர். த்ரெட்ஸ் மோர் தானே? ஓகே. ஸோ அங்க இருக்கிற மெனு பார்ல இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இங்க நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா ஐட்டம்க்கும் பக்கத்துல வந்து ஒரு ஐகான் இருக்கு. ஸோ நம்ம ஐகானையும் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அண்ட் ஐகான் இன்க்ளூட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸ் இன்க்ளூட் பண்ணா நீங்க எய்தர் நோட் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம், பூட்ஸ்ட்ராப் பேக்கேஜ். பட் அதுக்கு பதிலா இங்க நம்ம வந்து சிடிஎன் எடுத்துப்போம். வேர் இஸ் திஸ் சிடிஎன்? இந்தா இருக்கு சிடிஎன். ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து இதையும் நான் அப்படியே index.html ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் சிடிஎன் மூலமா. இப்போ ஒரு ஐகானா எடுத்து போட்டுற வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ஐகான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஐகான்ஸ்ல மேலே போயிட்டு ஸ்க்ரோல். ஓகே. சர்ச். ஃபர்ஸ்ட் ஹோம் வந்து இந்த ஹோம் டோர் இருக்கு இல்லையா? இதை எடுத்துப்போம். இது பார்க்கறதுக்கு ஓரளவு சிமிலராக இருக்குது. ரொம்ப எக்ஸாக்டாக அச்சஸ்லாம் அதே ஐகான்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அது அவங்க மெட்டா கிரியேட் பண்ண ஐகான்ஸ் நமக்கு கிடைக்காது. வேற ஏதாச்சும் நீங்கள் இந்த மெட்டீரியல் யூஐன்லாம் கூட ஒரு ஐகான் பேக் ஒன்று அதுலேருந்து கூட நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். உங்களுக்கு அங்கே இருக்கிற ஐகான்ஸ் இதோட பெட்டராக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அகைன் இதெல்லாமே நம்ம பூட்ஸ்ட்ராப் கோர்ஸில் படித்தது தான். பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸ் யூஸ் பண்ணுறது. நத்திங் நியூ ஹியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ச் இருக்கா? ஸோ சர்ச் ஐகான் வேணும். சர்ச்னு டைப் பண்ணுறேன். கிரிஞ்சு. ஓகே. ஸோ இந்த சர்ச் இந்த ஐகான் போட்டாச்சா? அடுத்து வந்து எக்ஸ்ப்ளோருக்கு காம்பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர்னு சர்ச் பண்ணீங்கன்னா ப்ராபப்ளி வராது. பட் காம்பஸ்னு சர்ச் பண்ணுறப்ப வரும். எஸ். ஓகே. ஸோ எக்ஸ்ப்ளோருக்கு காம்பஸ். அடுத்து ரீல்ஸுக்கு இவங்க கஷ்டமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது அந்த கிளாப்பர் இருக்கும்ல, டேக் சொல்கிற அந்த இது அதில் வந்து ப்ளே பட்டன் வச்சுருக்காங்க. பட் நம்மளுக்கு இது கிடைக்காது. நான் வேணால் ரீல்ஸுன்னு சர்ச் பண்ணி பார்க்குறேன். பட் வாய்ப்புகள் மிக குறைவு. ரீல்ஸ் இந்த கேமரா ரீல் பற்றி தான் வருது. அந்த வீடியோ கேமரா தான் வருது. அது வேணாம். அதனால் ப்ளேன்னு சர்ச் பண்ணுறேன். ப்ளேயில் ஏதாச்சும் எடுப்போம். இது ஓகேவா? சரி. இதை அப்படியே ரீல்ஸில் வச்சிடலாம். அடுத்து மெசேஜ் ஓகே. இந்த சாட் டாட்ஸ் சாட்டுன்னு போட்டால் தான் வருமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, மெசேஜஸ்க்கே வந்துட்டான். அடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது. ஸோ ஒரு ஹார்ட் ஐகான் எங்கடா போச்சு? இந்த இது ஹார்ட். வேர் இஸ் த ஹார்ட்? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக்லாம் இருக்குது. இந்த ஹார்ட் எடுத்துக்கலாம். சிம்பிளாக இருக்குது. எளிமையான மனசு. அடுத்து கிரியேட் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் தான் வச்சுருப்பாங்கல்ல. ஓகே. ஒரு டப்பாவில் ஒரு ப்ளஸ்
இது ஓகே, பட் பெட்டராக இருக்கான்னு பார்ப்போம். ப்ளஸ் ஸ்கொயர் இது ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து ப்ரொஃபைல். ஆக்சுவலி ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், பட் இப்போதைக்கு ஒரு ஐகான் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்புறமா ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிற இதுக்கு போகலாம். அது இப்போவே அந்த காம்ப்ளிகேஷன் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ ஐகான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரௌசருக்கு போய் பார்த்துருவோமா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஐகான்ஸும் வந்துடுச்சு. பட் எல்லாம் பார்க்கறது கன்றாவியாக இருக்குது, ஏன்னா ஒரு சிஎஸ்எஸ் மார்ஜின் பேடிங் எதுவுமே ஆட் ஆகாததுனால. பட் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து த்ரெட்ஸா, கீழே த்ரெட்ஸ் அண்ட் மோர் இருக்கு. த்ரெட்ஸ் என்னடா த்ரெட்ஸ் லோகோலாம் வச்சுருக்கீங்க, ஆனால் ரீல்ஸ் லோகோ இல்லை. ஆனால் த்ரெட்ஸ் லோகோ இருக்குது. திஸ் ஹவு இஸ் திஸ் ஃபேர்? அடுத்து மோர்னு அடித்தா கண்டிப்பாக வர போகிறது இல்லை. மேபி வருதான்னு பார்ப்போமா? இந்த மாதிரி வருது. அதுக்கு பதிலாக மெனு, அந்த லிஸ்ட்டு. ஓகே, ஸோ அதோட பேர் லிஸ்ட் போல். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஐகான்ஸும் ஆட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஐகான்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃபார்மேட்டிங் மட்டும் பண்ணிடலாம். பண்ணிட்டா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி, என்ன ஃபார்மேட்டிங் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பேஸிங் ஒழுங்காக ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஸ்பேஸிங் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், அதோட என்க்ளோஷர் இதில் வந்து டிஃப்ளெக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் உண்டு. அதுதான் வந்து நம்மளுக்கு காலம் வைஸாக நம்மளுக்கு அதை வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணும். அண்ட் கேப் வந்து 3. ஸோ கேப் 3 அப்படிங்கிறப்ப ஒன்றுக்கும் நடுவில் இன்னொன்றுக்கும் ஒரு எலமெண்ட்ஸ்க்கும் இன்னொரு எலமெண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ஈவன்லி ஸ்பேஸ்டாக கேப்ட் அவுட் ஆகிடுச்சு. பட் இந்த த்ரெட்ஸ் அண்ட் மோர் வந்து வரல. இது எல்லாமே அதுக்கும் தானே தேவை. வெளியே இருக்க என்க்ளோஷர் போடுமா? வேணாம், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் இங்கேயும் லாஸ்ட் நேமோட சேர்த்து. ஓகே, ஸோ இதுக்கும் இங்கேயும் ஸ்பேஸ் வந்துருச்சு, இங்கேயும் ஸ்பேஸ் வந்துருச்சு. பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரலை. ஆக்சுவலி எனக்கு ஸ்பேஸ் வர வேணாம், ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் கீழே வைக்கணும் இல்லையா? இன்ஸ்டாகிராமோட அந்த கீழே அந்த பாட்டம் எண்டில் தானே இருக்குது. ஸோ அங்கே வந்து கீழே வைக்கலாம். கீழே வைக்கிறதுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்பில் வெரி சிம்பிள், 2 விஷயந்தான். பொசிஷன் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. பொசிஷன் ஃபிக்ஸ்ட், அதுக்கப்புறம் எந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ பாட்டமில் 0 அப்படின்னா தரையை தொட்டு இருக்கும். ஓகே, பார்த்துட்டிங்களா? த்ரெட்ஸ் அண்ட் மோர் ரெண்டுமே வந்து கீழே வந்துருச்சு. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் ஓகே, பட் அகெயின் எல்லாமே லெஃப்டில் இருந்து ரொம்ப ஒட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நவட்டி விடணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த சைட் பாரோட அந்த மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு டிவ் ஆட் பண்ணி /div இதுக்கு ஒரு கிளாஸ் போட்டுடலாம். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு ஒரு M3 கொடுக்குறேன். M3னா எல்லா பக்கமும் ஈவனாக ஒரு மார்ஜின் வந்துடும். ஓகே, ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக ஒரு மார்ஜின் வந்துடுச்சு. நைஸ். இந்த மோருக்கு மட்டும் கீழே ரொம்ப கீழே ஒட்டி இருக்கும், கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதுக்கு மட்டும் வெளியே இருக்கிற இதில் தான் M3 தான் கொடுத்துருக்கோமே. ஸோ இங்கேயும் கொஞ்சம் கேப் வந்திருக்கணும். ஆனால் இதுக்கு மட்டும் மார்ஜின் பாட்டம் கொடுத்துக்கிறேன், MB-3. ஓகே, ஸோ மேலே வந்துட்டாப்ல. ஃபைன். ஆனால் இந்த ஐகான்ஸ் எல்லாம் ரொம்ப ஒட்டி இருக்குது. ஸோ ஐகான்ஸ்க்கும் அந்த லெட்டரிங்க்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருவோமா? ஐகான்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிஐன்னு இருக்குது. பிஐ அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸ். ஸோ அந்த பிஐ கிளாஸ் யூஸ் பண்ணியே வந்து நான் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மார்ஜின் ரைட் மட்டும் கொடுப்போம். மார்ஜின் ரைட் 10 pixels. ஓகே ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மேலே இன்ஸ்டாகிராம் லோகோ, வரிசையாக எல்லா மெனு ஐகான்ஸ் அண்ட் அதுக்கு இருக்கிற டெக்ஸ்ட். ஆப்வியஸ்லி இது எதுவுமே ஃபங்க்ஷனிங் கிடையாது, ஏன்னா எதுக்கும் நம்ம இப்போதைக்கு ஆன் கிளிக் எழுதலை.
அப்படியே இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ இதுக்கு ஹவரும் வந்து ஆட் பண்ணணும். மேலே ஹவர் பண்ண அந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ ஆன் ஹவர் போட்டு அதுக்கும் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். பட் இப்போதைக்கு நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த nav bar ஹியர் இஸ் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபீட்ல கண்டென்ட்டை காட்டுறதுக்கு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஃபீட்ல பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். இந்த சஜஷன்ஸ் விட்டுருங்களேன், அது கொஞ்ச நாள் கழிச்சு வராது. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா மேலே ஸ்டோரி காட்டணும். அதுக்கப்புறம் கீழே வந்து போஸ்ட் காட்டணும். ஸோ போஸ்ட், ஸ்டோரி 2மே வந்து இருக்குது. இந்த ஃபீடுங்கிறதுல அது 2மே வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு டேட்டாவும் தேவை. அண்ட் டேட்டா வந்து நம்ம ஆப்வியஸ்லி Node.jsஓ இல்லை வேறு ஏதோ பேக் எண்டோ இப்போதைக்கு படிக்கல. அது நெக்ஸ்ட் நம்ம போவோம். பட் இப்போதைக்கு வந்து வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதே JSON-DBயை இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ JSON-DBயில் அந்த டேட்டாவும் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை இங்கே ஃபெச் வச்சு இந்த காம்பனண்ட்டில் ஃபெச் பண்ணிட்டு அந்த போஸ்ட் எல்லாம் காட்டுறது, ஸ்டோரி எல்லாம் காட்டுறது, அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம் க்ளோன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ராஜெக்ட் செட்டப் அண்ட் ஒரு nav bar மட்டும் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஃபீட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தடா.